இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகத்திற்கான விளக்கம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஐயா, ஜோதிடர்கள் கையால் எழுதி கொடுக்கின்ற ஜாதகம் சரிதானா? அல்லது இப்போது தான் நவீன காலத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சே, போன உடனே டேட் ஆஃப் பர்த் டைமு டீட்டெயிலாம் கொடுத்தோன்னா அது பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு புஸ்தகமாக போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கம்ப்யூட்டர் கணிக்கின்ற ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் கையால் எழுதி கொடுக்கின்ற ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக நிலைமைக்கும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கின்ற கிரக நிலைமைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரண்டிலும் உள்ள வித்தியாசம் எது சரி என்கின்ற குழப்பத்திற்கு ஒரு அமைப்பாக ஒரு விளக்கமாக சொல்ல முடியும்னா, மனிதனை விட சரியாக கணக்கு போடுவது அந்த இயந்திரம். அந்த இயந்திரம் கரெக்டாக, அந்த கணிப்பொறி இயந்திரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்ப்யூட்டரு மனிதனை விட சரியாக ஜாதகம் கணிச்சிரும். ஆனால் அதுக்கு பலன் தான் சொல்ல தெரியாது. ஜோதிடர்கள் கணிக்கக்கூடிய ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்கிறதுனா அது வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இன்னும் அந்த பழமையான முறையை கையாளக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் வழக்கத்தில் இருக்குது. இப்போது அப்டேட் செய்யப்பட்டு எல்லாம் துல்லியமாக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்க அமைப்புகளும் இருக்குது. பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் திருக்கணிதப்படி தான் போடும். அப்போ அந்த திருக்கணிதப்படி வாக்கியப்படியான சில கிரக நிலைகள் மாறுவதை தான் நீங்கள் ஜோசியர் சரியாக பண்ணியிருக்கிறாரா, இவர் கம்ப்யூட்டர் சரியாக பண்ணியிருக்கதான்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. உண்மையில் ஜோதிடர் ஒரு மனிதன் தான் என்கின்ற நிலைமையில் ஏதேனும் ஒரு நிலையில் எங்காவது ஒரு இடத்தில் அங்கே தவறு செய்வதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. ஆகவே கம்ப்யூட்டர் கணிதம், கம்ப்யூட்டருடைய ஜாதகம் என்பது நிச்சயமாக ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு தான். மனிதனை விட கம்ப்யூட்டர் சரியாகவே அந்த கால்குலேஷனை போட்டிருக்கோம். அந்த தப்பே செய்யாத ஒரு ஜாதகமாக அது இருக்கும். ஆனால் ஒன்று, அந்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வது அந்த கம்ப்யூட்டர்னால முடியாது, மனிதராகிய ஜோதிடரால் தான் முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்திலேயே பொது பலன்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் 60 பக்கத்துக்கு 50 பக்கத்துக்கு அந்த பொது பலன்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த பொது பலன்கள் எதுவும் சரியாக இருக்காது. கணக்கு போடுகின்ற அந்த கணிப்பொறி மிகப்பெரிய அளவில் மனிதனை விட துல்லியமாக ஜாதகம் எழுதினாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைமைகளின் அடிப்படையில் என்ன பலன் நடக்கும் என்பதை மனித மூளை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடரால் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த கம்ப்யூட்டரால் சொல்ல முடியாதுங்க. ஆகவே இந்த மாறுதல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஜோதிடர் எழுதி கொடுத்ததில் சனி இங்கே இருக்குது, குரு அங்கே இருக்குது, ராகு இங்கே இருக்குது, ஆனால் கம்ப்யூட்டர் அடிக்கிறதுல அது வேறு மாதிரியாக இருக்கிறது, நாங்கள் எதை எடுத்துக்கொள்வது என்கின்ற ஒரு குழப்பம் வருமாயின் திருக்கணிதப்படி கம்ப்யூட்டர் கணிக்கக்கூடிய அமைப்பு, திருக்கணிதப்படி ஜோதிடர் கணிக்கக்கூடிய அமைப்புகளில் இரண்டுமே ஒன்றாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் என்கின்ற பழமையான அமைப்புகளில் தென் மாவட்டங்களில் பின்பற்றக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைமைகள் மாறியிருக்கும். பெரும்பாலும் இன்றைக்கு திருக்கணிதம் என்பதே ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்ட காலத்தினால் திருக்கணிதப்படி கணிக்கக்கூடிய ஜோதிடர் அமைப்புகள் அப்படியே சரியாக இருக்கும்ன்றதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து நான் இப்போது சொன்ன மாதிரி கணிதம் போடுவது, கணக்கு போடுவது மட்டும்தான் கம்ப்யூட்டருடைய வேலையாக இருக்க முடியுமே தவிர அந்த கணித ரீதியாக பலன்களை சொல்லக்கூடிய, ஜோதிட பலன்களை சொல்லக்கூடிய அமைப்புகளில் பொதுவாக அந்த ஜாதகத்தில் போட்டிருக்கிறாங்களே, ஒரு 10 பக்கம் 20 பக்கம் 50 பக்கம் 60 பக்கம் கூட சில நேரங்களில் வரும். அந்த இடத்துல பரணி நட்சத்திரக்காரருக்கு என்ன பலன், துலாம் ராசியில் பிறந்தவருக்கு என்ன பலன் என்பது கண்டிப்பாக அப்படியே தவறாக இருக்கும். அது ஒரு ஜோதிடர் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். ஆகவே பலன் கணிக்கும் முறை, பலனை கணிக்கக்கூடிய கணித அமைப்பு என்பது மனித மூளையால் கெஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பலனை கணிப்பது என்பது ஜோதிடருடைய அமைப்பாகத்தான் இருக்கும். எந்த ஒரு ஜோதிடரும் தான் கொண்டிருக்கின்ற அனுபவ அமைப்பின் அடிப்படையிலையும் ஞானத்தின் அடிப்படையிலையும் அதை கணித்து சொல்வது சரியாக இருக்கும். கம்ப்யூட்டரால் கணிக்க முடியாது. ஆனால் மனிதனை விட, ஜோதிடரை விட திறமையாக கணக்கு போட்டு ஒரு ஜாதகத்தை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு நல்ல விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.